நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். மேச ராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பர்சன் நீங்கங்க. இவ்வளோ சிறப்பான அந்த பர்சனுக்கு கடந்த 2.5 வருஷமாகவே 7.5 சனி அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நிறைய விரயம், உடல் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போய் செக் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குறிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மேசராசிகள் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களை ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு, அதனால் ரொம்ப ப்ரெசன்டபுளாக அழகாக காமிக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய ஒயிட் கலரும் பிங்க் கலரும் உங்களுக்கு இந்த மாதம் பிடிக்கும். நீங்கள் பீரோவை திறந்தீங்கன்னாவே உங்களுக்கு எதை அட்ராக்ட் பண்ணணுன்னா அதிகமாக ஒயிட்டும் பிங்க்கும் தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். லேடிஸாக இருக்க பட்சத்தில் மேசராசிக்காரங்க நெக்லஸ் செட்டு, கழுத்துக்கு போடுறது, அலங்கார பொருட்கள் வாங்குறது, அது கார் அது ஆண்களாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இதையாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இசைத்துறையில், சினிமா துறையில் இருக்க மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ சரி, நீங்கள் இந்த மாதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 7ல் ஆட்சியாக இருக்காருங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு பணவரவு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாகவும் பணவரவு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தினால் ஒரு பணவரவு, 2ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறப்ப உங்கள் குடும்பத்தினால் ஒரு பணவரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான சூழல் நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இப்போ நம்ம சினிமாவில் சொல்ல மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டாண்டா குமார், சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டாண்டா குமாருன்னு அடுத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, குடும்பம் எனக்கு எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னா, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையாக இப்போ நீங்கள் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. பேச்சால் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய காலம். ஆனால் பேச்சில் எப்பயுமே மேஷ ராசி கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க. அந்த வேகத்தை மட்டும் இந்த மாதம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு பேச்சில் நிதானம் தானாகவே வரும். அந்த பேச்சினால் நீங்கள் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாங்க, உங்களோட முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 3ஆம் அதிபதி 6ல் உச்சமாக இருக்கார். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கைலாம் ரொம்ப அதிகமாகுங்க. ஆனால் அதிகப்படியான தைரியமும் ஒரு குருட்டு தைரியமும் நம்மளை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்டுரும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாள் இருந்த அந்த காரிய தடை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் விலக போகுதுங்க. உத்தியோக ஸ்தானத்துக்காக நீங்கள் நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அடுத்து வீடு, வாகனம், சொத்தில் எனக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதம்? நான் ஏதாவது புதுசாக வீடு வாங்குவேனா, ஏதாவது விற்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா, புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, கட்டாயம் உங்களுக்கு இப்போ மாதத்தோட பிற்பகுதியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து நிலக்காரகன் இப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிறனால கட்டாயம் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. இல்லை விற்கணுன்னாலும் 9, 12 தொடர்பு இருக்கிறனால விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கிறது, இல்லை வெளியூரில் போய் ஒரு தொழிலுக்காக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தோட முற்பகுதியில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும், என் குழந்தைங்க எப்படிங்க இருப்பாங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துல கேதுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் குழந்தைங்களை பற்றின ஒரு கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் 5ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று கொஞ்ச நாள் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். குலதெய்வத்தோட அருளால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லா சூப்பராக நடக்க போகுது. அடுத்து ஜாபுங்க. ஏன்னா வேலைக்கு இப்போ எனக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்குமா, நான் இருக்கிற வேலையில் எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, 6ஆம் அதிபதி ஆட்சி, 6ஆம் வந்து அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியதில் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயம் புதுசாக உத்தியோகம் தேடிட்டு இருக்க உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி எதிரிகள், உங்களை வந்து யாரெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ அந்த எதிரிகளோட தொல்லை இப்போ வந்து உங்களுக்கு விலக போகுதுங்க. நான் ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்குங்க, அது எனக்கு இப்போ சாதகமாக முடியுமா அப்படின்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூப்பரான அமைப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூப்பராக உட்காந்துருக்கார். அப்போ வலுவாக இருக்கார். அப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பை அவர் கொடுத்துட்றாருங்க. சரி, எனக்கு வந்து லைஃப் பார்ட்னர் எப்படி அமைவாங்க, எனக்கு இப்போ திருமணம் நடக்குமா, இல்லை ஏற்கனவே லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, அது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு இது முகூர்த்த மாதமாக இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கான கிரகம் ஆட்சியாக இருக்கிறனால ஏற்கனவே திருமணமானவங்க கொஞ்சம் உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு பண வரவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன், ஒன்றும் தப்பில்லை. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாவது தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் இருக்குங்க. சரி, அடுத்து என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேம்படுங்க. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த வியாதிகள் குணமாகும். ஒரு சிலருக்கு காலில் வலி இருக்குங்க, அது வலது காலில் விட இடது காலில் கொஞ்சம் அதிகமாக வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸசைஸோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ போயிட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே, எங்களுக்கு வெளிநாடு பாக்கியம் எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 9ஆம் அதிபதி 4ல் உச்சங்க. அப்பாவுக்கு இருந்து வந்த உடல்நிலை பிரச்சனைகளும் சரியாகுங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி, அந்த வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து நம்ம சொந்த நாட்டுக்கே வந்து நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, 9 மற்றும் 4ஆம் இடம் தொடர்பு இருக்கிறனால ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழில் ஸ்தானம் எப்படிங்க இருக்கும், எங்களுக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 10ஆம் அதிபதி சனி 12ல் வக்ரமாக இருக்காருங்க. குருவும் செவ்வாயும் பார்வை. தொழிலுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பில்டிங் கட்ட போடக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. அடுத்து என்னோட லாபம் எப்படி இருக்கும், நான் நீண்ட நாள் ஆசை எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் லாபம் நல்லா இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிலம் வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டின் மூலியமாக லாபம் வரக்கூடிய அமைப்பு, உங்கள் நீண்ட நாள் பயணங்கள் உங்களுக்கு வந்து இப்போ கை கொடுக்கும். உங்கள் நீண்ட நாள் கனவு உங்களுக்கு இப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. சரி, வரவு செலவு எப்படி இருக்கும், எங்களுக்கு விரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ல் வந்து புதன் குரு சூரியன் பார்வை இருக்குங்க. அப்போ படிப்புக்காக, உங்களோட குழந்தைங்களுக்காக, உங்களோட மருத்துவ செலவுக்காக விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. கொஞ்சம் திட்டம் போட்டு சுபமாக மாற்றிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா பணம் நிறையா வரும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் விரயஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குறனால விரயங்கள் பல வகையில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டம் போட்டு இந்த மாதத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் உங்கள் கை கடிக்காமல் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாங்க.
பெண்களாக எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆபரணங்கள் வாங்கிக்க போகிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெமரி பவர் அதிகமாகும். காலேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மென்டார் கிடைக்க போகிறாங்க. அவங்க மூலிமா அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுதுங்க. ரிசர்ச் எஜுகேஷன் இல்லை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடை இருக்குங்க. அந்த தடைக்கப்புறம் அந்த தடையை மீறின ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ஓகே, இந்த மாதம் நான் இன்னும் முழுமையாக சூப்பரான மாதமாக மாற்றிக்கணுன்னா என்ன பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா, முருகனோட வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு தெருக்கு ஸ்ட்ரீட்டுக்கள் வந்து குப்பையெல்லாம் எடுப்பாங்களோ அவங்களுக்கும் உங்களோட முடிஞ்ச உதவியாக பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் வந்து கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருதுங்க. குறிப்பாக நீங்கள்
உங்களுடைய சுயமுயற்சி இல்லாமல் இத்தனை நாளாக ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்காம இருந்தது. அதனால் எல்லா விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தீங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த இடத்துல வந்து அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகள் 19ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் வலு சேர்க்கக்கூடிய வகையில். இதில் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொத்து சேர்க்கை, வேலையே இல்லையா? வேலைக்கும் சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். சொத்து வாங்கினவங்கலாம் பாதி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான். வேலை இருக்கிறவங்களுக்கு சொத்து அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால் முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதாவது மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 10:45 மணி வரைக்கும் இருக்கிறனால அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தை பலமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்ச பங்கம். ஆனால் அவர் எதனால் அப்படின்னா குரு பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு தாயார் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில். அதனால் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு, மேஷராசி குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான செட்பேக்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து பணம் வரணும்னா இப்போ தாராளமாக முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. மாதம் முற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது புரட்டாசி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. ஆன்மீக நாட்டம், குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை அரசியல் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களை தேடி வருங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு பதவி கிடைக்கலங்கிற வெறுப்பில் இருந்தீங்க, கோபத்தில் இருந்தீங்க. இப்போ அந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினா நீங்கள் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இந்த டைம் இட் இஸ் த ஒண்டர்ஃபுல் டைம் டு கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்து, அதாவது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ரிலேஷன்ஷிப்பில், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், காதலி ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத வம்பு வழக்க வச்சுக்காதீங்க. அனாவசியமான மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி, அதுவும் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில் பெருசாக கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ஃபாரின் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி துணிமணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் காட்டன் யான் இது சம்பந்தமான டீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் அஷ்டமாதிபதி நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த 19க்கு மேலே காரியங்கள் பலிதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, அதையும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சில பேர்த்துக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மூட்டு சம்பந்தமான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா தர்மசாஸ்தாவை வழிபடுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுங்கள். அனைத்து விதமான வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்பட்டு பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியத்தில் இந்த
குறிப்பாக இந்த மூட்டு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஆப்ரேஷனில் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தர்மசாஸ்திரா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளற்ற, ஆரோக்கியத்தில் சங்கடங்களற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய
அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம் இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. மார்ச் மாதத்திலிருந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டே வருது. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். வக்கரகதியில் சனி பகவான் இப்போது ஜூலை 15 தேதியிலிருந்து வக்கரத்தில் இருக்கார். அது வந்து கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை வேறு இருக்குது. அதனால் மாற்றங்கள் பிரச்சனைகளில் கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன மாறுதல்கள்? பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது சூரியன்
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் கேதுவோட சம்பந்தம் படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது யார் தடுத்தாலும் ஒரு கண்டினியூஸாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடியது, அதாவது விடாமுயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கே தீரும். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து சிறு சிறிதாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி உண்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயங்களை தள்ளி தள்ளி உள்ளே போய் அந்த பிரச்சனைகளை வென்று தீருவீர்கள். அது மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவாளுகெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா சர்ஜன்ஸ், அதாவது மருத்துவ சம்பந்த, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மண், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ நல்லபடியாக மாறுதல்கள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அன்றைக்கே மாறுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், புதன் மற்றும் கேத்துவோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் வீரியம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோம்னா ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு விடிவு காலம் வரும். அதனால் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். அது தவிர உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 1/9/2026 அப்புறம் பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிரன் வர்றார். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ செலவுகள், உங்களுடைய தொழிலுக்கு போடக்கூடிய செலவுகள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1/9/2026 அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். அவரே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். 3/9/2026 அப்புறம் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சின்றதுனால எல்லா விதமான போட்டியிலும் வெற்றி பெறுவீர்கள். அதாவது முயற்சிகள், விடாமுயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். 3/9 அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த போட்டியிலையும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, பெரிய மாறுதல்களை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாளாக ஒரு சிறு சிறு தொல்லைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தலையானால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மடப்பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாக. அது உங்களுடைய பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 20/8, 21/8, 22/8 இந்த 3 நாட்களும். அதற்கப்புறம் 16/9, 17/9 5 நாட்கள் சந்திராஷ்டம். உங்களுடைய ராசிக்கு, ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொறுமையாக இருந்து நகர்ந்து போகிறது ரொம்பவுமே நல்லது.
இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்களையும் வெற்றிகளையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.